நாடு முழுக்க ஆபரேஷன் சிந்தூர் அந்த ஒரு இராணுவ நடவடிக்கை வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை, குறிப்பாக நமது பிரதமர் ஐயா மோடி அவர்களது அறைகூவலுக்கிணங்க மூவர்ண கொடி யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. மூவர்ண கொடி ஊர்வலம், தேசிய கொடி ஊர்வலம் நடக்கிறது. இதுவரைக்கும் 600 இடங்களில் மாவட்ட தலைநகரில் நாடு முழுக்க நடந்திருக்கிறது. குறைந்தது 15,000 இடங்களிலாவது இந்தியா முழுக்க இது மாதிரி மூவர்ண கொடி, தேசிய கொடி ஊர்வலம் நடக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இன்றைக்கு மதுரையில், நேற்று திருச்சியில், முதல் நாள் திருப்பூரில், அப்படி எல்லா இடங்களும் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி மதுரை நகர் மாவட்டத்தில் பெரிய எழுச்சியான இந்த தேசிய கொடி ஊர்வலத்தை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மாரி சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொள்கிற ஒரு எழுச்சியான ஊர்வலம் இங்கே நடந்திருக்கு. இன்றைக்கி இராணுவ அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் முடியவில்லை என்றாலே என்ன அர்த்தம்னா, இன்னும் இராணுவ நடவடிக்கை தொடர வாய்ப்பு இருக்குது. முழுமையாக பயங்கரவாதம் இந்திய மண்ணில் வேறறுக்கப்படும் வரை இந்த யுத்தம் என்பது தொடரும், ஆபரேஷன் சிந்தூர் என்பது தொடரும் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம். தேசபக்தியை காட்ட வேண்டிய தருணம் இது. தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்தி சில அரசியல்வாத சக்திகள், பிரிவினைவாத சக்திகள்லாம் தமிழகத்திற்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்களில் சிலர் பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. தமிழக முதலமைச்சரை இந்த இடத்துல நாங்கள் பாராட்டுகிறோம். அவரும் தேசபக்தியுடன் இந்திய இராணுவத்திற்கு அவர் உரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. தேசிய கொடியை கையில் பிடித்து அவரும் ஊர்வலம் சென்றிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு தமிழகத்தில் என்றென்றும் தமிழ்நாடு தேசியத்தின் பக்கம்தான் இருக்கும் என்பதை இந்த கொடி ஊர்வலம் காண்பிக்கிறது. இந்த எழுச்சி தொடரும்.